சில்வர் பார் எல்லாமே வந்து ரஷ்யாட்டிருந்தையும் சைனாட்டிருந்து தான். அதில் முக்கியமாக சைனாட்டிருந்து தான் வாங்குகிறோம். இப்போ திடீர்னு இந்த 1ஆம் தேதியிலேருந்து தடை விதிச்சிட்டாங்க. இப்படியே போயிருந்தால் இன்னும் கூட விலை உயர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. என்னென்ன துறைகளில் தேவைப்படும்னு தெரியாது. இப்போ இருக்கிற துறைகளுக்கு தேவைப்படுற வெள்ளியே வந்து நம்மள்கிட்ட கிடையாது. நம்மள்ட்ட வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படின்றப்போ இன்னும் இருக்க அந்த டிமாண்ட் கூடும். இன்னும் வெள்ளி வந்து பல மடங்கு உயர்வதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முதல்ல இருந்ததை விட மக்கள்கிட்டயே இப்போ ஆர்வம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. வெள்ளி மீது இன்வெஸ்ட் பண்ணணுன்ற ஆர்வம். முதல்லாம் வந்து வெள்ளி கட்டிகள் வந்து ரொம்ப கம்மியான அளவில் விற்கப்படும். ஆனால் இன்றைக்கி ஒவ்வொருத்தருமே இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் அதில் முதலீடு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசாங்கமும் இப்போ வந்து வெள்ளி நகைகளுக்கு வெள்ளி பொருட்களுக்கு லோன் தர ஆரம்பிச்சிட்டாங்க. புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட கோல்டு குரு சாந்தகுமார் சார் அவர்கள் தான் இருக்காங்க. இன்றைக்கி வெள்ளி விலை தொடர்ந்து உயர்ந்துக்கிட்டே வருது. இது தொடர்பாக பல்வேறு விஷயங்களை அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலை தங்கத்தோட விலை மாதிரி உயர்ந்துக்கிட்டே போகுது. உலகத்திலேயே அதிகமாக வெள்ளியை பயன்படுத்துகிற நாடு இந்தியா தான். இப்போது சமீபத்தில் சீனா ஒரு கட்டுப்பாடை வைக்கிறாங்க ஏற்றுமதிக்கு. இந்த கட்டுப்பாடால் இந்தியாவுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு? ஏன்னா இந்தியா வந்து சீனாட்ட நிறைய வெள்ளிகளை கொள்முதல் பண்ணுறாங்க. இதனோட தாக்கம் விலையிலும் வெள்ளியோட விலையிலும் அதிகரிக்குமா சார்? கண்டிப்பாக. இப்போ ஆல்ரெடி அதிகரித்தாச்சு. இன்னும் கூட வரக்கூடிய நாட்கள்லேயும் அதனுடைய தாக்கம் கண்டிப்பாக இருக்கும். எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு தேவையான பார் சில்வர் பார் எல்லாமே வந்து ரஷ்யாட்டிருந்தையும் சைனாட்டிருந்து தான். அதில் முக்கியமாக சைனாட்டிருந்து தான் வாங்குகிறோம். சைனாட்டிருந்து வாங்குகிறப்போ இது வரைக்கும் வர்ற அந்த ஃபார்மேட் பார்த்திங்கன்னா 1 கிலோ அந்த பாரில் இருக்கும். 30 kgs இந்த செங்கக்கல் இருக்கு இல்லையா, அதோட பெரிய சைஸில் இருக்கும். அந்த 30 கிலோ பார், அந்த பார் எல்லாமே ஃபுல்லு சைனாலேருந்து தான் வாங்கி அதை வந்து நம்ம இங்கே இது பண்ணி மிக்ஸ் பண்ணி ப்ராடக்டாக கொண்டு வருவோம். இப்போ திடீர்னு இந்த 1ஆம் தேதியிலேருந்து தடை விதிச்சிட்டாங்க. தடை விதிச்சனால ஒரு டிமாண்ட்னால இப்போ ஆல்ரெடி ப்ரீமியம் விலை கொடுத்து தான் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. இப்படியே போயிருந்தால் இன்னும் கூட விலை உயர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சார் அதே போல் குறிப்பாக சொல்லலாம், தங்கத்தை வந்து ஆபரணங்களாக பயன்படுத்துகிறாங்க, நகைகளாக பயன்படுத்துகிறாங்க. ஆனால் வெள்ளியை வந்து அதிகமாக எலக்ட்ரானிக்கல் பொருளில் பயன்படுத்துகிறாங்க. இதே போல் நிறைய விஷயங்கள் வெள்ளியோட தேவை அதிகமாக இருக்குது. அது சீனா தடை விதித்ததுனால இப்போ நிறைய பெரிய கம்பெனிஸ்லாம் அவங்க டிமாண்ட் வரும்ல சார், இதெல்லாம் ஒரு காரணமாக எடுத்துக்கலாமா சார்? இதுவும் உயரத்துக்கான காரணமாக எடுத்துக்கலாமா சார்? கண்டிப்பாக. அதாவது பார்த்தோன்னா ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளியுடைய பயன்பாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வெள்ளி அணிகலன்கள், கொலுசு, அருணாக்குடி, மெட்டி அந்த மாதிரியும், அதுக்கப்புறம் செயின், பிரேஸ்லெட், மோதிரம், அது விட்டால் பாத்திரங்கள், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இந்த மாதிரி மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். மற்ற மருத்துவத்துறைக்கு டென்டல் இதுக்கு தேவைப்படுது, மற்ற எந்த துறைக்குமே தேவையில்லை. ஆனால் இன்றைக்கி தொழிற்சாலை பயன்பாட்டுக்காக பார்த்திங்கன்னா விமானம் வானூர்தி தயாரிக்கிறதுக்கு பயன்படுது. அப்புறம் வெஹிக்கிள், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் அதுக்கு முக்கிய பங்கு வகிக்குது. அது மட்டும் இல்லாமல் சோலார் பேனலுக்கு பயங்கரமாக தேவைப்படுது. இதெல்லாம் வந்து இப்போது சமீபமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு டிமாண்டு. அப்படின்றப்ப அதுவும் இந்த வரக்கூடிய நாட்களில் கூட வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ரொடக்ஷன் வரும். அதுக்கெல்லாம் நிறைய வந்து வெள்ளி தேவைப்படுது. அப்படி தொழிற்சாலை பயன்பாட்டுக்காக வெள்ளி தேவைப்படுது. வெள்ளி தேவைப்படுறப்போ ஆட்டோமேட்டிக்காக ரேட்டும் உயரும். ஏற்கனவே பார்த்திங்கன்னா மைனிங்கும் குறைஞ்சிக்கிட்டே வருது. நம்ம சுரங்கத்திலேருந்து எப்படி தங்கத்திலேருந்து சுரங்கத்திலேருந்து எடுக்கிறோமோ அது மாதிரி வெள்ளி சுரங்கத்திலேருந்து வந்துக்கிட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா கடந்த 3 வருஷத்தில் மட்டுமே சுமார் 26,500 டன் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இருந்தோம். அது குறைஞ்சி 25,500 ஆச்சு. இப்போ சென்ற வருடம் பார்த்திங்கன்னா 24,500 டன் தான் நம்ம மைனிங் எடுத்திருக்காங்க எல்லா நாடுகள்லையும். இது எந்தெந்த நாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மெக்சிகோ, பெரு, சிலி, சைனா, ரஷ்யா, ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி நாடுகள் எல்லாத்துலேயுமே இருந்து வெள்ளி எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கக்கூடிய வெள்ளியுடைய சுரங்கத்திலேருந்து வர அளவு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. 26,500 டன் இருந்தது, இன்றைக்கி 24,000 டன்னுன்ற அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் நம்மளுடைய தேவைகள் பெருகிக்கிட்டே இருக்குது வேர்ல்டு லெவலில். அப்படின்னு பார்க்குறப்போ இன்னும் வெள்ளி வந்து பல மடங்கு உயர்வதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சார் இப்போ சொன்னீங்க வெள்ளியோட விலை அதே போல் இருப்பு குறைஞ்சிட்டு வருதுன்னு. ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவுக்கு வந்து 5,000 டன்லேருந்து 7,000 டன் வருது தேவைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்தியாவோட உள்நாட்டு உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் 800 டன்லேருந்து 700 டன் வரை தான் உள்நாட்டு உற்பத்தி பண்ணுறாங்க. இந்த உற்பத்தி குறைவதனால தொடர்ந்து வெள்ளி விலை இன்னும் சரியுமா இல்லை இன்னும் கூடுதலாகுமா சார்? அதாவது எப்பயுமே ஒரு பொருளை பொறுத்த வரைக்கும் டிமாண்டு வர வர அதனுடைய விலை கூட ஆரம்பிச்சிடும்.
அப்படி பார்க்கும் பட்சத்தில் வெள்ளிக்கு வந்து இன்னும் டிமாண்டு நிறைய ஆகிக்கிட்டே இருக்குது நாளுக்கு நாள். இப்போ இன்னும் அடுத்த என்னென்ன துறைகளில் தேவைப்படும்னு தெரியாது. இப்போ இருக்கிற துறைகளுக்கு தேவைப்படுற வெள்ளியே வந்து நம்மள்ட்ட கிடையாது. நம்மள்ட்ட வந்து வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படின்றப்போ இன்னும் இருக்க அந்த டிமாண்ட் கூடும். இதற்கு நடுவில் முதல்ல இருந்ததை விட மக்கள்கிட்டயே இப்போ ஆர்வம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. வெள்ளி மீது இன்வெஸ்ட் பண்ணணுன்ற ஆர்வம். முதல்லாம் வந்து வெள்ளி கட்டிகள் வந்து ரொம்ப கம்மியான அளவில் விற்கப்படும். ஆனால் இன்றைக்கி ஒவ்வொருத்தருமே இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் அதில் முதலீடு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசாங்கமும் இப்போ வந்து வெள்ளி நகைகளுக்கு வெள்ளி பொருட்களுக்கு அவங்க லோன் தர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வரக்கூடிய 1 ஏப்ரல் 2026 ரிசர்வ் பேங்க் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. எல்லாத்துலேயுமே கடன் கொடுக்கலாம், வெள்ளி மீதான கடன் கொடுக்கலாம், தங்க கடன் எப்படி கொடுக்குறாங்க அது மாதிரி கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த தாக்கம் இன்னும் அதிகரிக்கும், வெள்ளியின் நிலை இன்னும் உயரும். சார், இப்போ நம்ம அதிகமாக வெள்ளியை வந்து வெளிநாடுகள் தான் இறக்குமதி பண்ணுறோம். 90% வரைக்கும் வெளிநாட்டில் இறக்குமதி பண்ணுறோம். இப்படி இருக்கும்போது உங்களோட அட்வைஸ், அதாவது வெள்ளியை எளிதாக மக்கள் வாங்கணும், உங்களோட அட்வைஸ் என்னவா சார் இருக்கும்? எப்படி சேர்க்கலாம் வெள்ளியை வாங்கிவாங்க? இல்லை, வெள்ளியை பொறுத்து எப்படி தங்கத்துக்கு ஒரு சீட்டு நகை சேமிப்பு திட்டம் இருக்குமோ அது மாதிரி வெள்ளிக்கும் நகை சேமிப்பு திட்டம் இருக்குது. அந்த வெள்ளிக்கு உண்டான சீட்டு போட்டு பண்ணலாம். இன்னொரு விஷயம், தங்கத்தை கூட விலை ஏறிச்சேன்னு நினச்சி கொஞ்சம் பயந்துக்கிட்டு இருப்பாங்க மக்கள். ஆனால் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக 5 கிராம் 10 கிராம் ஈஸியாக வாங்கிடலாம். அதனால் எவ்வளோ குணம் அப்பப்போ பணம் வருதா, மாதத்தில் ஒரு ஏதாவது ஒரு செலவுகளை குறைச்சிருக்கோம் நமக்கே தெரியும், இது வந்து மிச்சமாகிடுச்சு அப்படின்னு அந்த காசை உடனே வெள்ளியாக வாங்கி வைங்க. அது வெள்ளி வந்து ஏன்னா போன வருஷம் மட்டுமே பார்த்திங்கன்னா 2023க்கும் 24க்கும் பார்த்தோன்னா 2024 மட்டுமே வெள்ளி 57% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு, விலை உயர்ந்துச்சு. 2025 கேலண்டர் இயரில் சொல்கிறேன் 160% ஹைட் அந்த இது கிடச்சிது. அப்படி பார்க்கும் பட்சத்தில் இந்த வருடம் குறைந்தது 100% வெள்ளி தன்னுடைய விலை உயரும். அதாவது இன்றைக்கி 250 ரூபா இருக்குன்னா அடுத்த வருஷம்னா 450 ரூபாயோ இல்லை 500 ரூபா வரதுக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு பொருளாதார வல்லுநர்கள் வந்து உலகளாவிய அளவில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சைனா எப்போ ஒரு விஷயத்தில் ஒரு பார்வையை செலுத்தி அதில் முதலீடு பண்ணுறானோ கண்டிப்பாக அதை நாமளே பின்தொடர்ந்து போகலாம். ஏற்கனவே கோல்டு அதே மாதிரி தான் ஆச்சு. 1 வருஷம் 1.5 வருஷம் முன்னாடியே சைனா வந்து கோல்டில் வந்து மக்களை ரொம்ப ஆர்வம் காட்டினாங்க. கோல்டு பீஸ்லலாம் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அப்படி பண்ணாங்க. அதனுடைய தாக்கம் விலை உயர்ந்துச்சு. அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா சைனா தன்கிட்ட இருக்கிறத எக்ஸ்போர்ட் பண்ணவே கூடாது அப்படின்றாங்க. அப்போ என்ன அர்த்தம், திரும்பியும் வெள்ளியினுடைய விலை தாறுமாறாக போகும். அதனால் தாராளமாக அதில் முதலீடு பண்ணலாம். சார், எங்களுக்காக நேரம் ஒதுக்கி வெள்ளி தொடர்பான பல்வேறு விஷயங்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.